Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தீபாவளி ஸ்பெஷல் வீட்டில் ஈஸியாக செய்யக்கூடிய பொட்டுக்கடலை முறுக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். இந்த முறுக்குக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு முறுக்கு ரெசிபி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பொட்டுக்கடலை முறுக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை தேவைப்படும். அரிசி மாவு பார்த்தீங்கன்னா நீங்கள் பச்சரிசி மாவு கூட எடுத்துக்கலாம். இல்லைன்னா புட்டு மாவு, இந்த மாதிரி இடியாப்ப மாவு அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை கடையில் வாங்குகிற அரிசி மாவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 1/4 கப் பொட்டுக்கடலையை நம்ம நல்லா ஃபைன் பவுடராக அரைக்கும் போது அது வந்து 1/2 கப் மாவாக கிடைக்கும். அதனால் வந்து 1 கப் அரிசி மாவுக்கு 1/2 கப்பு பொட்டுக்கடலை மாவு கரெக்டான மெஷர்மெண்ட்டு. இப்போ இந்த 1/4 கப் பொட்டுக்கடலையை நல்லா மிக்சியில் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு சல்லடை வச்சு சலிச்சுக்கோங்க. ஏன்னா பொட்டுக்கடலை ஏதாவது வந்து திப்பியாக இருந்ததுன்னா முறுக்கு புளியும் போது முறுக்கு வந்து தனியாக விட்டுக்கும். அதனால் நல்லா அதை சலித்து நல்லா ஃபைன் பவுடராக எடுத்துக்கலாம். இப்போ இது கூடயே நான் 1 கப் அரிசி மாவும் சேர்த்து ரெண்டையும் நல்லா சலித்து எடுத்துக்க போகிறேன். ஸோ நல்லா நம்ம சலிச்சு எடுத்துட்டோம். கடைசியாக அந்த திப்பியாக இருக்கிறத நம்ம எடுத்து கீழே போட்டுடலாம். இப்போ இந்த மாவு நல்லா வந்து உங்களுக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு தேவைப்படும். இதுவே கரெக்டான அளவு உப்பு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சீரகம் கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல உருக்குன பட்டர் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய் கூட சேர்த்து இதை செய்யலாம். பட்டரோட அளவு வந்து அதிகமாகிடக்கூடாது. அதிகமாச்சுன்னா உங்களுக்கு முறுக்கு வந்து தனித்தனியாக பிரிஞ்சிட்டு வந்துடும். அப்படியே உங்களுக்கு புளியும் போது அப்படியே விட்டுக்கும். அதனால் 1 டீஸ்பூன் மட்டுமே சேருங்க. இப்போ இதையெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து சப்பாத்தி மாவு பக்குவத்தில் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு மாவு கெட்டியாக இருந்ததுன்னா முறுக்கு உங்களுக்கு புளியும் போது அப்படியே விட்டுட்டு வரும். அதனால் வந்து ஒரு அளவு நல்ல பக்குவமாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ இது கரெக்டான பக்குவத்தில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் வந்து என்கிட்ட இருக்கிறது இந்த மாதிரியான முறுக்கு பிழிகிறது இடியாப்ப உலல் தான் இருக்குது. இது வந்து நல்லா திருகாணி டைப்பில் இருக்கும். நமக்கு திருகுனா ஈஸியாக வந்து முறுக்கு வந்துடும். இதே வந்து உங்களுக்கு இந்த முறுக்கு பிழிகிற மிஷின் வந்து உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இதில் வந்து கிடைக்கிது. நீங்கள் கடையிலே கிடைக்கிது, நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் வந்து ஒரு 6 வகையான தட்டு வந்து வச்சு கொடுப்பாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா முள்ளு முறுக்கு, அப்புறம் வந்து தேன்குழல் முறுக்கு சைஸில், அப்புறம் வந்து ஒரே ஒரு ஓட்டை இருக்கிற மாதிரி சைஸ்லலாம் தட்டு இருக்கும். நான் வந்து இப்போ இந்த 3 ஓட்டை நார்மலாக இருக்கிற அந்த ரவுண்ட் ஷேப் இருக்கிற அந்த தட்டு வந்து எடுத்துக்கிறேன். இதை நம்ம உள்ளே போட்டுட்டு இப்போ மாவு கொஞ்சோண்டு வச்சுட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். எப்படி வந்து அதாவது விரிசல் விடாமல் வருதா, இல்லை நல்லா கரெக்டாக ஒரு ஃப்ளோவில் வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு மாவு விரிசல் விட்டுச்சுன்னா தண்ணி இன்னும் பத்தலை அப்படின்னு அர்த்தம். அதனால் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக விரிசல் விடாமல் கரெக்டாக வந்துட்டுருக்கு. அப்போனா இந்த பக்குவம் வந்து கரெக்டுன்னு அர்த்தம். இதிலேயே வந்து நம்ம முறுக்க சுட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லா மாவையும் உள்ளே வச்சுக்கலாம். ஏன்னா கொஞ்சோண்டு தான் செஞ்சுருக்கேன், அதனால் வந்து எல்லா மாவையும் ஒரே உலக்கிலே நான் வச்சுக்கிட்டேன். பொரிக்கிறதுக்கு வந்து நான் வந்து ரிஃபைன்டு ஆயில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கடலெண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம், இல்லை தேங்காய் எண்ணெயில் யூஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த முறுக்கு புளியறதுக்கு நம்ம 2 நல்ல பட்டையாக இருக்கிற கரண்டியை எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கு மேல் நம்ம முறுக்கு பிழிஞ்சிட்டு அதை அப்படியே நம்ம எண்ணெயில் கொட்டும்போது அது விரிசல் விடாமல் நல்லா அப்படியே உடையாமல் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறவங்க தான் அப்படியே வந்து ஆயிலே பிழிஞ்சு ஊற்றுவாங்க. அந்த அளவுக்கு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. ஸோ நான் வந்து இந்த மாதிரி கரண்டியில் நல்லா பிழிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே அந்த கரண்டியை எடுத்து எண்ணெயில் கவுத்திங்கன்னா அப்படியே ஈஸியாக உங்களுக்கு முறுக்கு வந்து எண்ணெய்க்குள்ளே போயிடும். எண்ணெயோட அளவு, சூடோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன முறுக்கு பீஸ் எடுத்து அந்த மாவை வந்து எடுத்து போட்டு பாருங்கள். அந்த போட்ட உடனேயே அது எலும்பி வந்துடுச்சுன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எனக்கு வந்து இன்னும் நல்லா எண்ணெய் காயணும். ஏன்னா போட்ட உடனே எலும்பி வரல. அதனால் கொஞ்சம் நேரம் எண்ணெய் காய வச்ச பிறகு நம்ம புழிஞ்சு வச்சுருக்கிற முறுக்கை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம்.
நீங்கள் இன்னும் நல்ல அகலமான பாத்திரமாக எடுத்து எண்ணெயை காய வச்சுருந்தீங்கன்னா இன்னும் நிறையா முறுக்கு கூட சேர்த்துக்கலாம். எனக்கு 2 முறுக்குக்கு தான் இடம் இருந்தது. மிஞ்சி மிஞ்சி போனால் 3 முறுக்கு வந்து போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சப்புறம் இந்த மாதிரி அடங்கிடும். அப்படியே எல்லாமே அடங்கிடும். இந்த ஸ்டேஜ் வந்து முறுக்கு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த முறுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெள்ளை கலரில் தான் கிடைக்கும். டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பொட்டுக்கடலை முறுக்கு ஈஸியாக உங்கள் வீட்டிலே செஞ்சு இந்த தீபாவளியை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுங்க. நம்ம சேனலில் நிறைய தீபாவளி ரெசிபீஸ்லாம் வந்துட்டே இருக்குது. சேனலை வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஸ்டே டியூன் வித் மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.